ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஆகஸ்ட் மாதம் 2025 நடந்த ஒரு வரதட்சணை கொடுமையில் நிகழ்ந்த ஒரு மரணத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 அன்னைக்கு ஒரு ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஒரு மாடி வீட்டில் இருந்து ஒரு பெண்ணோட அழுகுரல் பயங்கர கூக்குரல் சத்தமாக வெளியே கேட்குது. அப்போது அந்த வீட்டு வாசலில் அவங்க கார் பக்கத்தில் நின்றுட்டு இருந்த 2 நபர்கள் வேகமாக அந்த வீட்டுக்குள்ளே விரைந்து போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க பார்த்த காட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் தன் உடலில் தீ எரிந்த நிலையில் உதவிக்காக அலற சம்பவத்தை பார்க்குறாங்க. அதை இன்னொரு பெண் கேமரா ஃபோனில் உள்ள கேமராவில் வீடியோ ஷூட் பண்ணுறாங்க. பின் நாட்களில் இந்த வீடியோ தான் அவங்களுக்கு எதிரான குற்றத்துக்கு நடந்த தண்டனை வாங்கி கொடுக்க பெரும் உதவியாக இருந்தது இந்த சம்பவம். வாங்க நம்ம கேஸுக்குள்ளே போகலாம். என்ன நடந்தது, அங்கே ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருந்ததுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் எனக்காக இது பண்ணி என் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 21 சாயந்தரம் வாக்கில் அந்த பெண்ணோட கூக்குரல் பயங்கர சத்தமாக கேட்க விட்டு அந்த வீட்டுக்கு கீழே இருந்த அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வேகமாக அந்த வீட்டை நோக்கி விரைஞ்சி போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் உடலில் தீ பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே இங்கே கீழே இருந்து போன அக்கம் பக்கத்தினர் ஒரு பெட்ஷீட் எடுத்து அந்த பெண்ணை கவர் பண்ணி அங்கேருந்து கீழே கொண்டு அந்த ஸ்கார்பியோ காரில் ஏற்றுறாங்க. அந்த காரில் ஏற்றி பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்ஸ் பார்த்துட்டு இந்த பேர்னிங்ஸ் ரொம்ப அதிகமான பர்சன்டேஜில் இருக்குது, அதனால் இந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது, நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல் வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து நேராக மறுபடியும் அந்த சப்தர்கஞ்ச் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் கொஞ்ச நேரத்தில் அட்மிஷன் பண்ணுறாங்க. அட்மிஷன் பண்ணி ட்ரீட்மெண்ட்லாம் நடந்து போயிட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கிற ஒரு சில நாள்லேயே இந்த பெண் நிக்கி அப்படிங்கிற இந்த பெண் தான் தீக்காயங்களோட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன பெண். இவங்க மறுநாளுக்கு மறுநாள் இறந்து போகிறாங்க, இந்த ட்ரீட்மெண்ட்டும் பலனளிக்காமல். இதுக்கு இடையில தான் இந்த பெண் வீட்டில் இருந்த இன்னொரு பெண் வீடியோ எடுத்தாங்கன்னாங்கல்ல, அவங்க வேறு யாரும் இல்லை, இவங்களோட அக்காவான கஞ்சன் தான் வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ இன்டர்நெட் ஃபுல்லாக பயங்கர வைரலாக போய்கிட்டு இருந்தது. அதை வச்சு உடனடியாக அந்த போலீஸார், உத்தரப்பிரதேச போலீஸார் வழக்கு பதிவு பண்ணி அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் தேடும்போது அந்த வீட்டில் யாருமே இல்லை. அவங்கள ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு அரெஸ்ட் பண்ணுறாங்க. வெவ்வேறு இடங்களில் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நிக்கியோட கணவர் விபின், அவருடைய அண்ணன் ரோஹித், அவருடைய அப்பா சத்யவீர், அவங்களுடைய அம்மா தயா. இவங்க எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு இடத்துல தலைமறைவாயிடுறாங்க. போலீஸார் இவங்களை கைது பண்ண போகும்போது மற்ற எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க. விபினை கைது பண்ண போகும்போது இவர் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. ஓடி அவங்கள தாக்க முற்படும்போது அந்த அரெஸ்ட்டுக்கு கூட போன போலீஸ் அவங்களோட கன் எடுத்து இவரோட காலில் ஷூட் பண்ணி இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி இவங்க கஸ்டடிக்கு எடுத்துகிட்டு வரும்போது விபின் அவரோட வாக்கு மூலமாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த கொலையும் பண்ணலை, வேணா நீங்கள் விசாரித்து பாருங்கள், இல்லை அங்கே உள்ள சிசிடிவியை செக் பண்ணி பாருங்கள், நான் கீழே தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் விபின் அந்த நிக்கியோட உடம்புல எரியக்கூடிய திரவம் ஏதோ ஒன்று ஊத்துனாரு அப்படிங்கிறத நிக்கியோட 6 வயது பையன் அவனோட ஸ்டேட்மெண்ட்ல போலீஸ்கிட்ட தெளிவாக கொடுக்குறான். என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா ஒரு கேனில் இருந்த ஒரு எரியக்கூடிய பொருள், அது பேர் ஏதோ தெஜாவு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி அதை எடுத்து ஊத்துனாரு, ஊற்றிட்டு அவரோட லைட்டரை வச்சு பற்ற வச்சாரு அப்படிங்கிறத அந்த பையன் தான் 2 கண்ணால் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடி தான் இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக அந்த 6 வயசு பையன் சொன்னது இவங்களுக்கு அகென்ஸ்டான சரியான வாக்குமூலமாக மாறுது. இதுக்கிடையில் இவங்க அக்கா கஞ்சன் எடுத்த வீடியோவில்
அவங்க கணவரான விபினும் அவங்க மாமியாரான தயாவும் இந்த பெண்ணை தாக்குறதும் அந்த வீடியோவில் இருக்குது. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பதிவாகுது. இதோட துவக்க புள்ளி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கல்யாணம் வந்து 2010 நிச்சயிக்கப்படுது. அந்த நேரத்திலேயே இவங்களுக்கு வந்து விபினும் ரோஹித்தும் வந்து அவங்க வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ரோஹித் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு கடையை வச்சு நடத்திட்டு தான் இருக்காங்க. வேற எந்த ஒரு பெரிய வருமானமும் கிடையாது. ஆனால் 2 மாடி பில்டிங் வீடு. அந்த மாதிரி ஒரு பெரிய வீட்டில் இவங்க வந்து இந்த கடையை மட்டுமே வச்சு தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிக்கியோட அப்பா வந்து ஒரு நார்மல் பிஸ்னஸ் மேன் தான். அதாவது ரொம்ப பெரிய ஹை கிளாஸ் பணக்காரர் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் பணக்காரங்க அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கிறவங்க. அப்படியேப்பட்ட இவங்ககிட்ட வந்து இந்த 2 பொண்ணையும் இந்த 2 பசங்களுக்கும் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒரே வீட்டுக்கு கொடுத்தா அக்கா தங்கச்சி பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக சேர்ந்து வாழ்வாங்க அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டில் வந்து இவங்களோட அப்பா வந்து அந்த முடிவு எடுக்கிறாரு. அதே மாதிரி இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க. இவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு குழந்தைகள் பிறக்குது. கஞ்சனுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் நிக்கிக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. இது காலங்கள் போகுது. இவங்க வந்து பெரிய லெவலில் எந்த ஒரு வேலைக்கும் போகிற மாதிரி இல்லை. அந்த கடையில் இருந்துட்டு அதில் வர்ற வருமானத்தில் ஜாலி பண்ணிட்டு இந்த மாதிரியே ஒரு கேட்டகரியிலே இவங்க 2 பேருமே அப்படி தான் இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கஞ்சன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டி பார்லர் மாதிரி வச்சு இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பியூட்டி கோர்ஸ் படிச்சுட்டு அவங்க வந்து பியூட்டி இந்த மணப்பெண்களுக்கு பியூட்டி பண்ணுவாங்கள்ல, பியூட்டிஷியன் ஒர்க், அதை மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு இன்ஸ்டா ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு அதில் போடுறாங்க. அதில் 50,000 60,000க்கு மேலே ஃபாலோவர்ஸ் வராங்க. இதை பார்த்தோன்னே நிக்கிக்கும் அதே மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வருது. இவங்களும் அதை இது பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டோட மொட்டை மாடியில் வந்து ஒரு 8 லட்ச ரூபா இவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கி மேலே கடையை ரெடி பண்ணுறாங்க. பியூட்டி பார்லர் வந்து ரெடி பண்ணி இவங்க அதில் நடத்துகிறாங்க. நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துலையும் இவங்க 2 பேரோட கணவர்களான விபின் மற்றும் ரோஹித் இவங்க 2 பேருக்குமே அதில் பெரிய லெவல் உடன்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இவங்க சம்பாதிக்கிற காசை வாங்கி தான் அவனுங்க 2 பேரும் செலவு பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் இவங்க அதிகமாக சம்பாதிச்சா நம்மளை மதிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வருது. கூடையில் இது பண்ணி அவங்கள இது பண்ணுறாங்க. அந்த கடைகள்லாம் அடித்து நொறுக்குறாங்க. மொத்தத்தில் இவங்க அப்பாட்டிருந்து வாங்கின 8 லட்ச ரூபா லாஸ். திரும்ப மறுபடியும் இந்த பெண்கள் வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்ப இது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முயற்சிட்டு வரும்போது அந்த டைமிங்கில் தான் இவங்க இந்த மாதிரியான செயல் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி விபினை கூப்பிட்டு நான் மறுபடியும் இதை மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு காண்டாகுது. இதுக்கு கரெக்டாக ஒரு மாதத்துக்குள்ளன்னு வைங்களேன், இவங்க அந்த 2 பெண்களோட தந்தை வந்து ஒரு பென்ஸ் கார், ஒயிட் கலர் பென்ஸ் கார் வாங்கியிருக்காரு. அதை இந்த பெண்கள் வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க கணவர்களையும் இவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் இவங்க பிள்ளைங்களோட எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று காரில் போயிட்டு வராங்க. சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து விடுறாங்க. இதில் இருந்தால் அந்த பிரச்சனை, டவுரி பிரச்சனை திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. ஆல்ரெடி இவங்க கல்யாணத்தோடு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல 2 ஷிஃப்ட் கார் கேட்டவங்க, அதுக்கப்புறம் அது 2 காராக வேண்டாம், ஸ்கார்பியோவில் டாப் எண்ட் மாடல் ஒன்று வந்து ஒரு கார் போதும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஸ்கார்பியோ காரு, அது போக 1/2 கிலோ தங்கம், குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரொக்கம் அப்படின்னு சொல்லி இது இவ்வளவுமே வாங்கினவங்க. இப்போது இவர் இந்த கார் வாங்கினோடனே அந்த 2 பெண்கள்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க அவங்க மாமியார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இது மாதிரி ஒரு கார் இல்லைல்ல, உங்கள் அப்பாட்ட போய் இந்த பென்ஸ் காரை வரதட்சணையாக வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாமியார் சொல்கிறத இந்த பசங்களும் கேட்டு அவங்கள அதிலிருந்து துன்புறுத்த ஆரம்பித்து இந்த பிரச்சனைகள் நடக்கும்போதே இந்த பியூட்டி பார்லர் இது எல்லாமே ஒன்று கூடி ஒன்று இதாகும்போது வாக்குவாதமாகி அதுக்கு அடுத்து தான் இந்த தீ வைக்கிற இன்சிடென்ட் நடக்குது. அதுவும் அவங்க மகனோட கண் முன்னாவே நடக்குது. இவங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இவங்களை காப்பாற்ற முடியல. போலீஸார் இவங்களை கைது பண்ணுறாங்க. வழக்கு இன்னும் விசாரணையில் தான் இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு தாய் அப்படின்னு பாருங்கள். தாம் பிள்ளைங்களுக்கு வந்து என்ன ஏதுன்னு சொல்லி நீ நல்லபடியாக இருந்து உழைச்சி சம்பாதிச்சு நீ இந்த மாதிரி ஒரு காரை வாங்கி, பென்ஸ் கார் வாங்க முடியாட்டாலும் ஏதோ ஒரு காரை ஒன்று வாங்கி நம்ம எல்லாரும் சந்தோஷமாக போவோம்னு சொல்கிறத விட்டுட்டு மனைவிகிட்ட வந்து அவங்க அப்பாட்ட வரதட்சணையாக வாங்கிட்டு வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இதையும் இவங்களும் கேட்டு இதுக்கு அவங்க சம்பாத்தியத்தில் தான் இந்த பசங்களும் செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்திருக்காங்க. இதுவும் போக இவங்க நைட் ரோமியோ மாதிரி நைட்டும் பல பெண்கள் கூட கொஞ்சம் தொடர்பில் இருக்கிற மாதிரியான இதுகளும் நியூஸில் 1-2 வரதான் செய்யுது. அப்படி இருந்தும் அந்த பொண்ணுங்க வந்து சம்பாதிச்சு தான் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. உனக்கு சம்பாதிச்சு கொடுத்தும் நீ இந்த மாதிரி பண்ணுறன்னா என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாதீங்க. வரதட்சணைங்கிறது உயிர்கொல்லி நோய் தான். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் நடந்தது. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நடந்துட்டு தான் இருக்குது. அதிகமாக வெளியே தெரியாமல் நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் ஈடுபடாதீங்க. குற்றம் என்றைக்குமே கேடு தான் தரும், நன்மை ஒரு நாளும் தராது. அன்பால் மட்டும் எதையும் சாதிங்க. அகராதித்தனத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.